இன்றைக்கி நம்ம அடாப்டிவ் வைட் ஆங்கிள் ஃபில்டர் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த அடாப்டிவ் வைட் ஆங்கிள் ஃபில்டர் அப்படின்றது எதற்காக உபயோகப்படுது அப்படின்னா, நம்ம வைட் ஆங்கிள் லென்சஸில் இருக்கக்கூடிய படங்களில் இருக்க டிஸ்டார்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய வளைவுகளை சரி செய்வதற்காக உபயோகப்படுது. அதே போல் நம்ம ஃபிஷை லென்சஸில் எடுக்கும்போதோ அல்லது ஒரு பனோரமா ஷாட்டில் இருக்கக்கூடிய வளைவு நெளிவுகளை சரி செய்வதற்காக இந்த அடாப்டிவ் வைட் ஆங்கிள் ஃபில்டர் உபயோகப்படுது. வாங்க அதை எப்படி ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபில்டரில் இருக்கக்கூடிய அடாப்டிவ் வைட் ஆங்கிள் ஃபில்டரை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணின உடனே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் கரெக்ஷன் செஞ்சுருக்கும். ஆனால் நமக்கு அது பத்தாது. ஸோ நம்ம போய் கன்ஸ்டன்ட் டூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டூலை எடுத்துக்குவோம். அந்த டூல் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வளைவாக உங்களுக்கு தெரியுதோ அந்த இடங்களில் நீங்கள் ஒரு லைன் மட்டும் ஃபார்ம் பண்ணால் போதும். நீங்கள் கர்சர் கொண்டு போனாலே அந்த வளைவை அதுவாக டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ டிடெக்ட் பண்ண முடிச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்த சரி பண்ணும்போது இன்னொரு இடம் வளைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வளைவாக இருக்கிறதோ அந்த இடங்களை நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டு சரி செஞ்சிடலாம். சரி செஞ்சு முடித்ததும் ஓகே கொடுத்துக்குவோம். இப்போது நம்ம இதை சரி செஞ்சதுனால ஏற்பட்ட இந்த இடைவெளியை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம லேயரை செலக்ட் பண்ணிக்குவோம். இன்வெர்ட் கொடுத்துக்குவோம். இப்போ நம்ம எடிட்டில் போய் ஜெனரேட்டிவ் ஃபில் கொடுத்துக்கலாம். அதில் ப்ராம்ப்ட் எதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம், ஜெனரேட்னு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி வைட் ஆங்கிள் லென்சஸில் நம்ம எடுக்கக்கூடிய படங்களில் வரக்கூடிய டிஸ்டார்ஷன்ஸில் இந்த ஃபில்டரை உபயோகப்படுத்தி சரி செய்து கொள்ளலாம். தேங்க்யூ.